வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். கருப்பு திராட்சையில் பிரம்மாண்ட 1.25 டன் கிங்காங். குன்னூர் பழக்காட்சியில் சுற்றுலா பயணிகள் குழந்தைகள் வியப்பு. குன்னூர் பழக்காட்சியில் 5.5 டன் பழங்களில் பல்வேறு சிறப்பு அலங்காரங்கள். தோட்டக்கலை மலைப்பயிர்கள் துறை அபாரம். தோட்டக்கலை மலைப்பயிர்கள் துறையின் சார்பில் நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 64வது பழக்கண்காட்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மு. அருணா இயாப்பா அவர்கள் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி கௌஷிக் இயாப்பா அவர்கள், தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் திருமதி சிபிலா மேரி, தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குநர் விஜயலட்சுமி, அனிதா மற்றும் பூங்கா மேலாளர் லட்சுமணன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பழக்கண்காட்சியில் சிறப்பு அம்சமாக 1.25 டன் கருப்பு திராட்சையில் 6 அடி அகலம் 15 அடி உயர பிரம்மாண்ட கிங்காங் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை சுற்றுலா பயணிகள் வியந்து ரசித்து புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர். 5.5 டன் பழங்களில் பல்வேறு சிறப்பு அலங்காரங்களை தோட்டக்கலை மலைப்பயிர்கள் சிறப்பாக அமைத்திருந்தது. 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிம்ஸ் பூங்காவில் இன்று மே 24 முதல் 25, 26 ஆகிய 3 நாட்கள் பழக்கண்காட்சியும் நடைபெறவுள்ளது. பல்வேறு விதமான பழங்களை கொண்டு கார்ட்டூன் வடிவங்களில் சுற்றுலா பயணிகளை கவரும் விதத்தில் பழக்கண்காட்சி அமைக்கப்பட உள்ளது. இது மட்டுமல்லாமல் மற்ற மாவட்டங்களிலிருந்து அரிய வகை பழங்கள் தமிழ்நாடு அரசு தோட்டக்கலைத்துறையின் சார்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இயற்கை விவசாயத்தை போற்றும் விதமாக இயற்கையை காப்போம் என்ற அலங்காரம், சிறுவர்களை கவர நத்தை, டம்பல்டெக், மினியன், டைனோசர் என்ற பல்வேறு உருவங்கள் சிறப்பாக அமைக்கப்பட்டிருந்தன. சிம்ஸ் பூங்காவின் 150வது ஆண்டை குறிக்கும் வகையில் பழ வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. பூங்காவில் வெளிநாட்டிலிருந்து கொண்டுவரப்பட்ட மலர் நாற்றுகள் நடவு செய்யப்பட்டு தற்பொழுது பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான குடிநீர் வசதி, வாகனம் நிறுத்துமிடம், பூங்காவில் அமரும் நாற்காலிகள் போன்றவையும் புது பொலிவுபடுத்தப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும், சிம்ஸ் பூங்காவில் பழக்கண்காட்சிக்கு நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு 100 ரூபாயும் சிறியவர்களுக்கு 50 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. பழக்கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் சிபிலா மேரி, தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குநர் விஜயலட்சுமி மற்றும் பூங்கா மேலாளர் லட்சுமணன் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.